கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, இந்த புதிய நாளில் ஆண்டவருடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவனாகிய கடவுள் அவருடைய வார்த்தையின் வழியாக நம்மை திடப்படுத்தி நம்மை பலப்படுத்துவாராக. ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது யோபுவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 21வது வசனம். நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்றான். 22வது வசனத்தையும் வாசிக்கிறேன். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. இவன் பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. அன்புக்குரிய தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பாடு வந்துவிட்டது என்று சொன்னால் நமக்கு வந்த பாடுதான் பெரிது என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். சில மக்கள் வாழ்க்கையை வெளியரங்கமாக பார்க்கும் பொழுது அவர்கள் நன்றாக வாழ்கிறார்கள், நான் பாடுகளை சந்திக்கிறேன் என்று சொல்லி சிந்திக்கிற மக்களும் உண்டு. ஆனால் ஆண்டவர் யார் என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால், பாடுபடுகிற மக்களோடு கூட உடன் பயணிக்கிறவர், துன்பப்படுகிற மக்களோடு கூட துன்பத்தை தான் ஏற்றுக்கொள்ளுகிறவர். இங்கே யோபுவுக்கு இந்த இழப்புகள் எல்லாம் வந்த பொழுது ஆண்டவர் யோபுவை விட்டு விலகவில்லை, யோபுவும் ஆண்டவரை விட்டு தன்னை பிரித்து கொள்ளவில்லை. இந்த 2 பேரும் இணைந்த நிலையில் இருக்கிறபடியினால யோபுவின் பாடுகள் கடவுளின் பாடுகளாய் காணப்படுகிறது. இந்த பாடுகளை அனுமதித்தவர் அந்த பாடுகளிலிருந்து அவனை மீட்கும்படியாக அவனோடு பயணிக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பயணித்த பொழுது துன்புறுகிற மக்களையெல்லாம் சந்தித்து அவருடைய துன்பங்களை போக்குகிறவராக அவர் காணப்படுகிறார். யோபு இறைவனோடு பயணிக்க எத்தனித்த பொழுது அவன், இங்கே வாசிக்கிறோம், பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. அவனுடைய இந்த வாழ்க்கை இறைவன் கொடுத்தார், இறைவன் எடுத்தார் என்று ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவனுக்கும் இறைவனுக்கும் உண்டான உறவின் தன்மைகள் அங்கே வெளிக்காட்டுகிறது. சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது 119ஆம் சங்கீதம் 143 இக்கட்டும் நெருக்கமும் என்னை பிடித்தது, ஆனாலும் உம்முடைய கற்பனைகள் என் மகிழ்ச்சி என்று சொல்லுகிறான். இறைவனுடைய கற்பனைகள் அவனுடைய வாழ்க்கையை பன்மடங்கு மகிழ்ச்சியாக உயர்த்துகிறது என்று சொல்லுகிறான். மேலும் வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறான். அன்புக்குரிய தேவ ஜனமே, என் ஆண்டவர் என்னோடு நம்மோடு பயணிக்கிறவர், நம்முடைய பாடுகளின் ஊடாக வருகிறவர், நம்முடைய துன்பங்களை தன் துன்பமாய் ஏற்றுக்கொள்ளுகிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தில், சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று ஆண்டவர் கேட்கும் பொழுது, ஆண்டவரே நீர் யார் என்று சொல்லி அவன் கேட்கிறான். அவர் சொல்லுகிறார், நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே என்று சொல்லுகிறார். எந்த இடத்திலும் அதுவரைக்கும் சவுல் கிறிஸ்துவை துன்பப்படுத்தவில்லை, அவரை ஏற்றுக்கொண்ட மக்களை துன்பப்படுத்துகிறான். அந்த துன்பத்தை கடவுள் தன்னுடைய துன்பமாக பார்க்கிறார், தன் மக்களுடைய பாடு தன்னுடைய பாடு என்று நினைக்கிறார். அன்புக்குரியவர்களே, நான் பாடுபடும் பொழுதுதான் தேவன் உடன் இருக்கிறார். உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி பவுலுக்கு சொன்னவர், இன்றைக்கும் பாடுகள் மத்தியிலே நாம் பயணிக்கும் பொழுது நமக்கு பக்கபலமாக இருந்து அவர் நம்மை தேற்றுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வித்தவுட் பெயின் there is no gain என்று சொல்லுவார்கள். கடினப்பாடு இல்லாமல் ஆசீர்வாதங்கள் இல்லை. இங்கே கடினப்பாடுகளின் ஊடாக நடந்து வந்த இந்த யோபு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று தன்னை ஒப்புக்கொடுக்கும் பொழுது, பாவம் செய்யாத வாழ்க்கைக்கு நேராய் வரும் பொழுது, கடவுளை குறை சொல்லாத வாழ்க்கைக்கு நேராய் வரும் பொழுது இவனுடைய குறையெல்லாம் மாறி நிறைவுகளை கண்டான் என்று 42ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கும் கூட
பாடுகளின் தாசனாகிய ஆண்டவர் நம்மோடு பயணிக்கிறார். என் துன்பத்தில் அவர் பங்கேற்கிறார் என்பதை உணர்ந்து அவரை நிந்தியாமல், அவரை குறை சொல்லாமல், பாவம் செய்யாமல் வாழ்க்கை வாழ முற்படுவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய திருக்கரங்களில் கர்த்தாவே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். சாமி, நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தவர், எங்களுடைய பாடுகள் துன்ப நேரங்களில் எங்களோடு நீர் பயணிக்கிற தேவனாய் காணப்படுகிறேன். அதை உணர்ந்த நாங்கள் பாவம் செய்யாமலும் குறை சொல்லாமலும் வாழ்ந்து உம்மை கனப்படுத்த உதவி செய்யும். இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜெபக்குள்ள பிதாவே, ஆமேன்.